திருப்பூரில் தனியார் பள்ளி வேன் விபத்துக்குள்ளான சம்பவத்தில் பள்ளி மீது நடவடிக்கை எடுக்க சிபிஎஸ்இ இயக்குநரகத்துக்கு மாவட்ட ஆட்சியர் பரிந்துரை செய்திருக்கிறார். இதன் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ்குமாரிடம் கேட்கலாம். சுரேஷ், மாவட்ட ஆட்சியர் எதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க பரிந்துரை செஞ்சிருக்காங்க? பத்மபிரியா கடந்த 8ஆம் தேதி 9 மணி அளவுல விஜயபுரத்தை சேர்ந்த தனியார் பள்ளியான பாரதிய வித்யா பவன் என்ற பள்ளியின் பள்ளி வாகனமானது விபத்துக்குள்ளானது. இந்த விபத்துல 23 குழந்தைகள் படுகாயமுற்றாங்க. அவங்களுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு அந்த குழந்தைகளை வீட்டுக்கு அனுப்பப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில இந்த பள்ளி வாகனமானது உரிய முறையில் ஆய்வுக்கு உட்படுத்தப்படவில்லை என்று வட்டார போக்குவரத்து அலுவலருடைய விசாரணையில தெரிய வந்தது. இதன் அடிப்படையில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரும் விசாரணை மேற்கொண்டார். இந்த இரு துறையினரும் கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில மாவட்ட ஆட்சியர் இன்று ஒரு பரிந்துரை செய்திருக்கிறார். அதில் என்னவென்றால், ஆய்வுக்கு உட்படுத்தாத இந்த பள்ளி வாகனத்தை பயன்படுத்திய சிபிஎஸ்இ தனியார் பள்ளி நிர்வாகத்தின் மீது சிபிஎஸ்இ பள்ளி இயக்குநரகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு பரிந்துரை என்று அனுப்பியிருக்கார். சுரேஷ்குமார், பள்ளிகள் தொடங்குவதற்கு முன்பே வாகனங்கள் சீரான நிலையில இருக்கா, வேக கட்டுப்பாட்டு கருவிகள் உள்ளிட்டவை சரியா பணி செய்தா அப்படிங்கிற தணிக்கையில அரசு அலுவலர்கள் ஈடுபட்டாங்க. எப்படி இந்த வண்டி விட்டு போச்சு? ஒருவேளை அந்த சான்று இல்லாமல் இயக்கியதால் தான் பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி பரிந்துரைக்கிறாங்களா? பத்மபிரியா, இப்போ தணிக்கையின் போது இந்த குறிப்பிட்ட பள்ளி வாகனமானது ஒர்க் ஷாப்ல இருந்திருக்கு. அந்த டைம் இந்த பள்ளி நிர்வாகம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த அதிகாரிகிட்ட ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்திருக்காங்க. அதாவது, எங்களுடைய இந்த குறிப்பிட்ட பள்ளி வாகனமானது தற்பொழுது ஒர்க் ஷாப்ல பராமரிப்பில் இருக்கு, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க ஆய்வுக்கு கொண்டு வரோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவாத கடிதத்தை மட்டும் கொடுத்திருந்திருக்காங்க. இதன் அடிப்படையில தான் அந்த பள்ளி வாகனமானது ஆய்வுக்கு உட்படுத்தாமலே விட்டு போயுள்ளது. அதன் பிறகு இவர்கள் முன்னனுமதியின்றி இந்த பள்ளி நிர்வாகமானது தொடர்ந்து இந்த பள்ளி குழந்தைகளை கடந்த 3 நாட்களாக ஏற்றிட்டு வந்திருக்காங்க. அந்த 3வது நாள் 8ஆம் தேதி தான் இந்த விபத்துக்கு உள்ளாயிருக்கிறது. உரிய முறையில அன்றைக்கு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருந்தால் அந்த பள்ளி வாகனத்துடைய முழு கண்டிஷன் என்பது தெரிய வந்திருக்கும். அப்ப நிச்சயமாக அந்த பள்ளி வாகனத்துக்கு உரிய முறையில ஒரு தணிக்கை செய்யப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. பள்ளி நிர்வாகமானது வேண்டுமென்றே இந்த வாகனத்தை தணிக்கைக்கு உட்படுத்தாம அவர்கள் ஒரு கடிதத்தை மட்டும் கொடுத்து முன்னனுமதி இல்லாம இயக்கியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை பெற்றோர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா, இந்த குழந்தைகள் இந்த படுகாயம் முடுவதற்கு இந்த பள்ளி வாகனத்துடைய கண்டிஷன் தான் காரணம் சொல்றாங்க. ஏன்னா, காலையில இந்த பள்ளி வாகனத்தை இயக்கும் போதே ஒரு கடைசியா அங்காளபுரம் என்ற பகுதியில் ஒரு குழந்தையை ஏற்றிட்டு டிரைவர் முன்னே செல்லும் போது பிரேக் சரியா பிடிக்கல அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வந்திருக்கு. அந்த வண்டியில தொடர்ந்து கரும் புகைகளும் வெளியேறிட்டு இருந்திருக்கு. அப்பவே அங்க இருக்கிறவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப மோசமா இருக்கு, வண்டியை விட்டுட்டு குழந்தைகளை வேற வண்டியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்லியும் அந்த வாகன ஓட்டுநர் என்ன சொல்லியிருக்காரு, நாங்க இப்போ ஒரு ஷாப்புக்கு தான் அடுத்து கொண்டு போறோம், ஸ்கூலுக்கு போயிட்டு கொண்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச தூரம் போன கொஞ்ச நேரத்திலேயே அந்த பள்ளியான தலைக்குப்புற விழுந்து 23 குழந்தைகள் நூலிலையில அவங்க உயிரை காப்பாத்திருக்காங்க. சுரேஷ்குமார், 73 குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க. இது மேம்போக்கா பார்க்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதாவது, இந்த விஷயத்துல ஒரு லெட்டர் வச்சு முன்னனுமதி பெறாம பள்ளி நிர்வாகம் தவறுதலா நடைபெற்றிருக்கு, நடைமுறைக்கு மாறான, அதாவது சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்காம சட்டத்தை மீறி நடந்திருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையா இருந்தாலும், இந்த சம்பவத்தினால 73 குழந்தைகள் காயமடைஞ்சிருக்காங்க. அவங்களுடைய பெற்றோர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்காங்க. இவங்களுக்கு பள்ளி நிர்வாகம் என்ன மாதிரியான நிவாரணங்களை வழங்கணும்னு மாவட்ட ஆட்சியர் வலியுறுத்துறாரு? இல்ல, இந்த நிவாரணம் பொறுத்து இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலும் வெளிவரவில்லை. ஆனால் இந்த அடிப்பட்ட குழந்தைகள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா தனியார் மருத்துவமனையில் தான் பெரும்பாலான குழந்தைகள் அனுமதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு உரிய முறையில இன்சூரன்ஸ் செய்யப்பட்டதால பள்ளி நிர்வாகமானது இன்சூரன்ஸை கொண்டு அவர்களுக்கு எல்லாருக்கும் அந்த சிகிச்சை அளிச்சிருக்காங்க. அதுக்கு பெற்றோர்கள் மத்தியில் எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. அதே சமயம் இந்த பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கொண்ட இந்த ஒரு மீட்டிங் நடத்தணும். இந்த பள்ளி நிர்வாகம் ஒரு மீட்டிங் நடத்தி இனிமேல் இது போன்ற இந்த பள்ளி வாகனத்தை உரிய முறையில சரி பண்ணாம நான் இயக்க மாட்டோம், அப்படி ஒரு உத்தரவாதத்தை அளிக்கணும் அப்படின்னு பெற்றோர்கள் மத்தியில ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. பத்மபிரியா.